ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வாங்கல நம்மளும் ஃபோட்டோ எடுப்போம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அங்கே இருக்கிற மலை தான் நம்ம ஏற போகிறோம். 4500 அடி கைஸ். இப்போ ஒரு எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 12 மணிக்கு கிளம்பணும். 12 மணிக்கு கிளம்பி திருவண்ணாமலை வரவே எங்களுக்கு வந்து 4 மணி 4:30 ஆச்சு. அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அங்கிட்ட அலைஞ்சு இங்கிட்ட அலைஞ்சு அவன் மாற்றி சொல்லி வர ஒரு எத்தனை மணிக்கு மச்சான் வந்தோம்? ஒரு 3 ஆயிடுச்சு. ஐயோ, இங்கே எத்தனை மணிக்கு வந்தோம்? பருவதமலைக்கு 6 மணி 6:30 ஆயிடுச்சு. வந்து டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு வர 8 மணிக்கே பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. ஏறும்போது நடுவில் ஒரு கோவில் வந்து கஞ்சி கொடுக்குறாங்க. கஞ்சி ஹெல்த்தி ஃபுட்ஸ். ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தியான கஞ்சி காமிட்டான் அவனு. கையை தூக்குடா. நல்ல ஒரு என்விரான்மெண்ட். கஞ்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து மலையேற போகிறோம். இங்கே தான் இந்த கோவிலில் தான் கஞ்சி கொடுத்தாங்க. இல்லையா, கஞ்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு. கஞ்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஹெல்த்தியாக மலையேற போகிறோம். என்னவாப்ல போகிற வழியில் குரங்கு இறங்கெல்லாம் இருக்குது. பார்த்துக்கிட்டு தான் போகணும். அதான் இந்த வழி தானே போகிற வழியில் நிறைய கோவில்லாம் இருக்கு. ரைட்டு. போகிற வழியில் நிறைய கோவில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கஞ்சி சாப்பிட்ற இடத்துல ஒரு கோவில், அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். புரியல. பாம்பு ஓஎம்ஜி பாம்பு பொத்தெல்லாம் இருக்குது. போகிறோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கே முடிச்சாங்க. ரோலியா 5 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிச்சு. பாம்பு பொத்து அதிகமாக இருக்குது. ஸ்டெப்ஸே ஒரு மாதிரி ரொம்ப வெர்டிக்கலாக பயங்கரமாக இருக்குது. போகிற வழியெலாம் நல்ல பாம்பு இருக்குதா? முன்னாடி ஒருத்தரையும் காணோம், பின்னாடி ஒருத்தரையும் காணோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான். பாம்பு கொத்துனாலும் தெரியாது. ஏன்னா 2 பேருமே பாம்புக்கு பயந்து. அவ்வளோ வலி ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது. நோம்பல சொல்லா வலி பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு டனல் மாதிரி சூப்பராக இருக்குது. அப்படியே போகலாம். ஐயோ
பா ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக வருதுண்ணா. ஆனால் வேர்க்குது. பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை. நான் 2 பேரும் ஒரு பயந்தாங்குழிஸ். இது வேற விஷயம். பாம்பு வந்தா 2 பேருமே தெரிச்சிடும். என்ன மச்சான்? பரவாயில்ல, மாதிரி சூப்பரா இருக்குது. பருவதமலை வரீங்கன்னா முதல் விஷயம் சீக்கிரம் வந்துடணும். சொல்லி வாய முடியல. சீக்கிரம் வந்துட்டா கொஞ்சம் ஏற ஈஸியாக இருக்கும். வெயிலில் வந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இப்போதான் என் கண்ணுக்கு மனுஷங்களே தெரியுறாங்க. லெட்ஸ் கோ. பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் இருக்குது. இங்கே பாருங்க. டா ஆகாஷ குரங்கு சுத்து போட்டுச்சுன்னா வேலை முடிஞ்சிடும். இங்க பாருங்க, எனக்கு பயமா இருக்குது. ஆக்சுவலாக இந்த பருவதமலை வந்து ரொம்ப நாளாக வரணுன்னே ஒரு இது. ஆனால் என்னால் வரவே முடியல. ஆனால் தள்ளிப்பட்டுக்கிட்டே இருந்தோம். ரொம்ப தள்ளி போயிட்டுட்டே இருந்துச்சு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நானும் என் ஃப்ரெண்டு வரணும்னு நினச்சோம். அதனால் எங்களால் வரவே முடியல. kilometers, 900 ஸ்டெப்ஸு முடிச்சிட்டோம். இதுக்கே லைட்டாக பயணம் டயர்டாக தான் இருக்குது, கொஞ்சம் முடியல. சரியா ஐயோ ஒழுங்க. இப்போ வந்து ஒரு காவாசி நடந்திருப்போம். இறங்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஈவினிங் போல் இறங்குங்க, இப்போ இறங்காதீங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு 1500 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வரைக்கும் ஒரு மாதிரி எதுவுமே தெரியல. கல் வந்த அப்புறம் கொஞ்சம் பார்த்து வரணும். லைட்டாக ஸ்லிப் ஆச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஷூ போட்டு வர்றது பெட்டர். வெறுங்கால்ட்டு ஸ்லிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. பாதி தூரம் வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டோன்ஸ் தான். அதை நீங்கள் பார்த்து பார்த்து ஏறி போகிறது தான் பெட்டர். அப்பா இவன் வேற குரண்டை முன்னாடிட்டு இருக்கான். எல்லாமே அசிங்கப்படுத்துறான், வீடியோ எடுக்க முடியாதுன்னு. ஒரு இன்ஃப்ளூயன்சர் முட்டாய் போட்டா குச்சி கல்லு
இந்தா. அப்படிதான் கிடைக்குது ஆன்லைன். ஜெப்டோலே கீழே இருந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துட்டோம். இதான் ஒரு பாதி தூரம் வந்தால் ஒரு கோவில் தெரியும் மச்சான். அந்த கோவிலை காமிடா. ஒரு கோவில். அதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் எடுக்கணும்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே ஒரு வியூ, பயங்கரமான ஒரு வியூ. ஃபோட்டோ வேணால் எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்பிடலாம். ஓகே, நான் பாதி தூரம் இருக்குது, மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். வழி போக போக ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது, காட்டுப்பாதை மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, ஏற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓக்காம இடிச்சிச்சா, சூப்பராக இருக்குது. ஆனால் கீழே பார்ப்போம், வரும்போது ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறணும். ஷூ போட்டுவாங்க, ஷூ போட்டுக்கிட்டா ரொம்ப பெட்டர். ஸ்லிப்பர் வருங்காலம் வந்தீங்கன்னா ஏறுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கிரிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். மாமா நீ என்ன எங்க பண்ண அதானே மாமா ரெனா அது மாதிரி எல்லாம் கஷ்டம் சொல்லிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஜாலியா கப்புள்ஸ் வந்தால் ஜாலியாக ஏறிடலாம். என்ன மச்சான்? பருவமலை போயிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நிறையா சிவலிங்கம், அது பேர் சிவன் கையில் இன்னொரு வச்சிருப்பாரு, அது பேர் என்னது? ஆம்பு இல்லை இது பேர் ஈட்டியா? சூலாயுதம். அது வந்து நிறையா இருக்குது. கொஞ்சம் ஒரு 500 மீட்டருக்கு ஒரு தடவை நிறையா இருக்குது. ஃபுல்லாகவே திருநாராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இருக்குல்ல 2 வாட்டர் பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டிலும் மஸ்ட்டு. 3 லிட்டர் கொண்டு வந்தோம். 3 லிட்டரில் இப்போ எத்தனைடா? 2 லிட்டர் காலி ஆயிடுச்சு. 1 லிட்டர் தான் இருக்குது. பாதி மேலே தான் ஏறி இருக்கோம். என்ன பண்ண போகிறோம் தெரியல. தண்ணி அதிகமாக தவிக்குது. மேனுசஸ் கோயிலுங்க மாப்பிள்ளை. ஏன்னா மாப்பிள்ளை பல ட்ரெக்கிங் போயிட்டு வந்திருக்கான், சிக்மங்களூர். அதனால நிறைய கதை பேசுவான். மாப்பிள்ளை ஒன்று சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக என்னன்னா, அந்த ட்ரெக்கிங் முடிச்சா பிறகு வாழ்க்கையில் ஏதோ சாதிச்ச ஃபீல் வருங்கிறான். அது என்ன ஃபீலுன்னு தெரியல. ஏறி முடிச்சா பிறகு தலைவர்கிட்ட கேட்கலாம். யோ கெட்ட வார்த்தை பேசாதையா. ஓகே, என்ன மாப்பிள்ள கரெக்டா இல்லையா? என்ன அஃபென்ஸ் வேணாம், கான்ட்ரவர்சி வேணாம் கைஸ். ஏர் பயங்கரமாக தண்ணி தவிக்குது. இறங்கி வரவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து 5:30க்கு ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க போல். ஆக்சுவலாக அவங்க போனதே 5:30க்கு ஏற ஆரம்பித்து 8:20 தான் போயிருக்காங்க. நாங்கள் 9 மணிக்கு ஏற ஆரம்பித்தோமா. 9 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு மச்சான் இப்போ டைம் என்ன? டைம் பாரு. 10 மணி தான் இருக்குது. அதுக்குள்ளே 2 லிட்டரு தண்ணி காலி. இன்னும் 1 லிட்டர் தான் இருக்குது. இன்னும் ஏறுறதுக்கு 12 மணி ஆயிரும். நாங்கள் ஆல்மோஸ்ட் கீழே வர ஈவினிங் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெயில் இப்போவே பயங்கரமாக இருக்குது. மொத்தம் 1 மணிக்கு என்ன வெயில் அடிக்குது. ஆனால் வழிலாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் காலையில் ஏறினா பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி ஏறுறதே தெரியாது. கிளைமேட்டும் ஒரு மாதிரி காமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்.